வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து கஸ்டம் ஈவெண்ட் கன்வர்ஷன் ட்ராக்கிங்கை வந்து எப்படி கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக செட் பண்ணுறது, தென் ட்ராக் பண்ண டேட்டாவை வந்து எப்படி கூகுள் அனாலிட்டிக்ஸில் வியூ பண்ணுறது, இதை பற்றி தான் இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தா அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்வர்ஷனாக என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெப்சைட் வந்து ப்ராடக்ட் பேஸ்டு வெப்சைட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் பேஸ்டு வெப்சைட்டில் ஒரு யூசர் அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கன்வர்ஷன். இல்லை உங்கள் வெப்சைட் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் ஃபார்மோ இல்லை ஏதாவது ஒரு சைன்அப் ஃபார்மோ ஒரு யூசர் வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கன்வர்ஷன். ரைட்டுங்களா? ஸோ கன்வர்ஷன்றது வந்து மேபி சைன்அப் ஃபார்மாக இருக்கலாம், அல்லது ஃபோன் காலை வந்து டேப் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஒரு நியூஸ் லெட்டர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது பர்ச்சேஸ் பட்டனை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஆட் டு கார்ட் கொடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கன்வர்ஷன் இருக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ கன்வர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த ஒரு கன்வர்ஷன் நீங்கள் மெஷர் பண்ண விரும்புங்களோ அதை வந்து நீங்கள் கன்வர்ஷன் டேக் மூலமாக செட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ என்னோட வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட். ரைட்டுங்களா? இந்த சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட்டில் வந்து யாரெல்லாம் இந்த கான்டாக்ட் பேஜில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து ஒரு கன்வர்ஷனாக நான் செட் பண்ண விரும்புகிறேன். அப்போது இந்த கான்டாக்ட் ஃபார்மை பொறுத்தவரை அவங்க டீட்டெயில் என்டர் பண்ணிவிட்டு யாரெல்லாம் சென்ட் மெசேஜை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து தேங்க்யூ பேஜ் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த தேங்க்யூ பேஜை யாரெல்லாம் வியூ பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஒரு கன்வர்ஷனாக செட் பண்ண விரும்புகிறேன். ரைட்டுங்களா? ஸோ அப்போது இந்த கன்வர்ஷன் டேக் வந்து இந்த தேங்க்யூ பேஜ் அப்படின்ற பேஜில் தான் நான் என்ன பண்ண போகிறேன், செட் பண்ண போகிறேன். அப்படி செட் பண்ணுறப்போ யாரெல்லாம் இந்த தேங்க்யூ பேஜை பார்க்குறாங்களோ அதை ஃபுல்லாக ஒரு கன்வர்ஷனாக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த டேட்டாவை நான் எங்கே போய் பார்த்துக்கலாம்னா கூகுள் அனாலிட்டிக்ஸில் போய் பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதை எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் டேக் மேனேஜர் போங்க. ஒன்ஸ் உங்கள் கூகுள் டேக் மேனேஜர் போனதுக்கப்புறம் இங்கே டேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த டேக்ஸ் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அன்டைட்டில் டேக் இருக்கும். இதில் வந்து டேக்கோட நேம் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல கஸ்டம் ஈவெண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு கொடுக்குறாங்களா? ஸோ கஸ்டம் ஈவெண்ட் ட்ராக்கிங் கொடுத்துட்டு இந்த இடத்துல டேக் கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரை இந்த சர்க்கிள் இருக்குதுங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கூகுள் அனாலிட்டிக்ஸ் GA4 ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஏன் GA4 ஈவெண்ட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட வெப்சைட்டில் கான்டாக்ட் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறதே ஒரு ஈவெண்ட் தான். ரைட்டுங்களா? அப்போது ஒரு ஈவெண்ட் நடந்தால் அதை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இந்த கன்வர்ஷன் ட்ராக்கே என்னோட வெப்சைட்டில் வந்து நான் பேஸ் பண்ணுறேன். அதனால் அந்த இடத்துல GA4 ஈவெண்ட் அப்படின்ற இந்த டேக் டைப்பை நான் செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கான்ஃபிகரேஷன் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போது அந்த ஐடி வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஆல்ரெடி நான் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி வந்து நான் இதில் சேவ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எப்படி வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி வந்து எப்படி கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஈவெண்ட்டோட நேம் கொடுங்க. ஈவெண்ட்டோட நேம் வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஜெனரேட் _ லீடுன்னு கொடுக்குறேன். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ ட்ரிகரிங் செட் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ ட்ரிகரிங்க்கு வந்து அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ யாரெல்லாம் அந்த தேங்க்யூ பேஜை வந்து வியூ பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ஒரு கன்வர்ஷனாக செட் பண்ண விரும்புகிறேன். அதனால் அந்த இடத்துல நான் தேங்க்யூ பேஜ்ன்ற இந்த பர்டிகுலர் ட்ரிகரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, தேங்க்யூ பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த அன்டைட்டில் ட்ரிகர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு தேங்க்யூ பேஜ்னு கொடுங்க. தேங்க்யூ பேஜ்னு கொடுத்துட்டு இந்த ட்ரிகர் கான்ஃபிகரேஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேஜ் வியூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரிகர் வந்து எப்போ ஃபயர் ஆகணும் அப்படின்னா யாரெல்லாம் ஒரு பர்டிகுலர் பேஜை வியூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ரிகர் வந்து ஃபயர் ஆகணும். அதனால் அந்த இடத்துல ஆல் பேஜ் வியூவில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு சம் பேஜ் வியூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஜ் URL அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டென்ட்ஸ் கொடுங்க, அதர்வைஸ் ஈக்குவல்ஸ் கொடுங்க. ரைட்டுங்களா? கொடுத்துட்டு இந்த தேங்க்யூ பேஜோட URL இருக்கும் பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து தேங்க்யூ பேஜ் ட்ரிகரை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது. ரைட்டுங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னாக்கும் இது சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி தேங்க்யூ பேஜ்ன்ற ட்ரிகரை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த இடத்துல தேங்க்யூ பேஜ்ன்ற இந்த ட்ரிகரை வந்து நான் சூஸ் பண்ணிடுறேன். ரைட்டுங்களா? சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தனாக்கும் இந்த கஸ்டம் ஈவெண்ட் ட்ராக்கிங் வந்து இப்போ எனக்கு சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? ஸோ இந்த கஸ்டம் ஈவெண்ட் ட்ராக்கிங்கை பொறுத்தவரை ஆர்கானிக்காக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து
அந்த காண்டாக்ட் ஃபார்மை யாரெல்லாம் ஃபில் பண்ணுறாங்களோ அந்த ஈவெண்ட்டை தான் ட்ராக் பண்ண போகுது. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஜஸ்ட்டு ப்ரிவியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய வெப்சைட்டில் காண்டாக்ட் ஃபார்மோட யூஎல் இருக்கும் இல்லையா, அந்த பர்டிகுலர் பேஜோட யூஎல்லை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கனெக்ட் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? கனெக்ட் கொடுத்தனாக்கும் என்னோடய காண்டாக்ட் பேஜ் வந்து கூகுள் டேக் மேனேஜரோட கனெக்ட் ஆகும். ஒன்ஸ் கனெக்ட் ஆனமேவும் இப்போ நான் டேக் அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தனாக்கும் என்னோடய கஸ்டம் ஈவெண்ட் ட்ராக்கிங் வந்து ஃபயர் ஆகாது. இது எப்போ ஃபயர் ஆகும் அப்படின்னா, எப்போல்லாம் எனக்கு ஒரு கன்வர்ஷன் கிடைக்குதோ அப்போ தான் இது ஃபயர் ஆகும். ரைட்டுங்களா? அப்போ எப்போ எனக்கு கன்வர்ஷன் கிடைக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த காண்டாக்ட் பேஜுக்கு வர்றாங்க, வந்து இந்த காண்டாக்ட் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறாங்களோ அப்போ தான் எனக்கு வந்து ஒரு கன்வர்ஷன் கிடைக்கும். ஒரு சாம்பிளாக ஒரு டேட்டாஸ் வந்து கொடுக்குறேன். கொடுத்து ஒரு கன்வர்ஷன் வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக ஒரு கன்வர்ஷன் எடுக்கிறேன். அப்போ வந்து அந்த பர்டிகுலர் டேக் வந்து ஃபயர் ஆகுதா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நேம் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட்டு மெசேஜ் சப்ஜெக்ட், அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் செலக்ட் பண்ணுறேன். மெசேஜை பொறுத்துள்ள ஐ வாண்ட் டு நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் டீட்டெயில் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? ஒன்ஸ் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கோட் டைப் பண்ணுறேன். இதில் 28E4B வெரிஃபிகேஷன் கோடை செட் பண்ணிவிட்டு இதில் சென்ட் மெசேஜ் கொடுக்குறேன். ஒன்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து தேங்க்யூ பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போது யாரெல்லாம் இந்த தேங்க்யூ பேஜ் வியூ பண்ணுறாங்களோ அப்போ வந்து எனக்கு ஒரு கன்வர்ஷன் கிடச்சின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இப்போ என்னோடய டேக் அசிஸ்டண்ட்டை போய் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து கஸ்டம் ஈவெண்ட் ட்ராக்கிங் வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த டேக் வந்து ஃபயர் ஆச்சுனாலேவும் என்னோடய கோடு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு கஸ்டம் ஈவெண்ட் ட்ராக்கிங் டேக்கை வந்து எப்படி செட் பண்ணுறது, கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து கஸ்டம் ஈவெண்ட் ட்ராக்கிங் டேக் எப்படி செட் பண்ணுறது, அதில் டேக் வந்து ப்ராப்பராக ஃபயர் ஆகுதா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிக்கும் நான் நம்புகிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் டேக் மேனேஜரில் இருக்கக்கூடிய அனதர் டைப் ஆஃப் அப்ஜெக்டிவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட், சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.